மனதின் குரலில் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். மனதின் குரல் நிகழ்ச்சி தேசம், நம் தேச மக்களின் சாதனைகளை வெளிப்படுத்தி காட்டும் பலமானதொரு தளம். இப்படிப்பட்டதொரு சாதனையை இப்போது தில்லியில் நடைபெற்று வரும் குளோபல் AI இம்பாக்ட் சமிட், உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு தாக்கம் பற்றிய உச்சிமாநாட்டின் போது கவனித்தது. பல நாடுகளின் தலைவர்கள், தொழில்துறையின் ஜாம்பவான்கள், புதுமைகள் படைப்போர், தொடக்கத் தொழில் துறையோடு தொடர்புடையவர்கள் எல்லாம் செயற்கை நுண்ணறிவு தாக்கம் பற்றிய உச்சிமாநாட்டில் பங்கெடுக்க வேண்டி பாரத் மண்டபத்தில் குழுமினார்கள். வரவிருக்கும் காலத்திலே செயற்கை நுண்ணறிவு சக்தியின் பயன்பாட்டினை உலகம் எந்த வகையில் மேற்கொள்ளும் என்ற வகையிலே இந்த உச்சிமாநாடு ஒரு திருப்பு முனையாக இருக்கும் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, உச்சிமாநாட்டின் போது உலகத் தலைவர்கள், தொழில்நுட்பத் துறையில் முன்னணி வகிப்போர் ஆகியோரை சந்திக்கும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. செயற்கை நுண்ணறிவின் கண்காட்சியிலே உலகத் தலைவர்கள் ஏராளமான பொருட்களை காட்சிப்படுத்தினார்கள். இவற்றில் குறிப்பாக நான் 2 விஷயங்கள் குறித்து இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். உச்சிமாநாட்டிலே இந்த 2 பொருட்களும் உலகெங்கிலுமிருந்தும் வந்திருந்த தலைவர்களை மிகவும் கவர்ந்தன. முதல் பொருள் அமுலின் அரங்கத்தில் இருந்தது. விலங்குகளுக்கு சிகிச்சை அளிப்பதிலே எப்படி செயற்கை நுண்ணறிவு உதவிகரமாக இருக்கிறது என்று இதிலே கூறப்பட்டிருந்தது. மேலும் எப்படி 24 மணி நேர உதவியால் விவசாயிகள் தங்களுடைய கால்நடை மற்றும் விலங்குகளின் எண்ணிக்கையை சரிபார்த்து கொள்ளுகிறார்கள் என்பதும் விளக்கப்பட்டிருந்தது. நண்பர்களே, 2வது விஷயம் நம்முடைய கலாச்சாரத்தோடு தொடர்புடையது. எப்படி இயற்கை நுண்ணறிவின் உதவியோடு நாம் நம்முடைய பண்டைய நூல்களை, நமது தொன்மையான ஞானத்தை, நமது கையெழுத்துப் படிகளை எப்படி பாதுகாத்து வருகிறோம், இன்றைக்கும் தலைமுறைக்கு உகந்தபடி அதை காத்து வருகிறோம் என்பதை உலகெங்கிலும் இருந்தும் வந்திருந்த தலைவர்கள் கவனித்து ஆச்சரியப்பட்டு போனார்கள். நண்பர்களே, காட்சியின் போது வெளிப்படுத்தப்பட சுஷ்ருத சம்ஹிதை தேர்ந்தெடுக்கப்பட்டது. முதல் படியாக தொழில்நுட்பத்தின் துணை கொண்டு நாம் கையெழுத்துப் படிகளின் படத்தரத்தை மேம்படுத்தி அவற்றை படிக்க உகந்ததாக எப்படி ஆக்குகிறோம் என்பது ஒன்று. அடுத்த கட்டமாக இந்த படங்கள் இயந்திரத்தால் படிக்கும் வகையிலான எழுத்துக்களாக மாற்றப்பட்டன. அடுத்தபடியாக இயந்திரம் வாயிலாக படிக்கக்கூடிய உரையை செயற்கை நுண்ணறிவின் மாதிரி படித்தது. அதோடு கூடவே அடுத்தபடியாக தொழில்நுட்பத்தின் இந்த விலை மதிப்பில்லாத ஞானம் இந்திய மொழிகள் மற்றும் அந்நிய மொழிகளில் எப்படி மொழியாக்கம் செய்யப்படுகிறது என்பதும் செயல்படுத்தி காட்டப்பட்டது. பாரத நாட்டின் தொன்மையான ஞானம் நவீன வடிவத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ள உலகத் தலைவர்கள் மிகவும் ஆர்வத்தை வெளிப்படுத்தினார்கள். நண்பர்களே, இந்த உச்சி மாநாட்டிலே செயற்கை நுண்ணறிவுத் துறையிலே பாரதத்தின் அற்புதமான திறமைகளை உலகால் பார்க்க முடிந்தது. இந்த வேளையில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட 3 செயற்கை நுண்ணறிவு மாதிரிகளும் வெளியிடப்பட்டன. இதுவரையிலான மிகவும் பெரிய செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடாக இது இருக்கிறது. இந்த உச்சி மாநாடு தொடர்பாக இளைஞர்களின் உற்சாகமும் ஊக்கமும் கண்கொள்ளா காட்சியாக இருந்தன. நான் நாட்டு மக்கள் அனைவருக்கும் இந்த உச்சி மாநாட்டின் வெற்றிக்காக நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன்.